நான் உங்களை விமர்சிக்க போறதும் இல்லை, உங்களுடைய சட்ட ஆளுமையை நான் எதிர்க்க போறதும் இல்லை. நான் அதை தலைவணங்குறேன் எப்பவுமே, அதுல எந்த சந்தேகம் இல்லை. மேற்படிப்பு தடுக்கப்படுகிற போது, அது சம்பந்தமாக அநீதிகள் நிகழ்கிற போது அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டியது, நிவாரணம் எடுத்துக் கொடுக்க வேண்டியது ஒரு பிரதானமான கடமையாக இருக்கிறது. அதிலே பல விடயங்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். விசேடமாக இந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 10 பேர் சம்பந்தமான விடயம். மேபி நீங்க அந்த வழக்கை நடத்தாமல் விட்டிருந்தால் நான் மெடிசின் போயிருக்க இயலாது. தட்ஸ் ட்ரூ. 2006ஆம் ஆண்டு செகண்ட் ஷைல 49 மெடிசின் போனது. என்னுடைய ரேங்க் 52வது ரேங்க். ஆனா அந்த வருடங்கள்ல 64 மெடிசின் போகவன். அங்கதான் சுமந்திரன் ஐயா உண்மையை சொல்றாரு, அவருக்கு ஞாபகம் இருக்கு. மருத்துவத்துறைக்கு திறமை அடிப்படையிலே அதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட அந்த வருடம் 10 பேர் குறைவாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அது சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொன்ன காரணத்தினால் 10 பேர் தான் அந்த வழக்கிட்ட ரிட் வழக்குகளுக்கு போனவர், கொழும்புக்கு போய் வந்தவர். சரிதானே? அது உண்மை. அவர் போட்ட வழக்குகளும் உண்மை. மருத்துவ மாணவர்கள் சார்பாக வழக்குகள் தாக்கல் செய்ய தீர்மானித்தோம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எழுத்தாணை வழக்குகள் 10 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்குகளின் அடிப்படையிலே 2 வருட காலம் அந்த வழக்குகள் வாதாட வேண்டியிருந்தது. ஏனென்றால் அரசாங்கம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்கவில்லை. 50 அபலாயன், 51 மேரி, கனிஷ்டா மேரியோ என்னமோ, மற்றது 52 நான். சோ அபா போக அபாண்ட டென்டல் வேகன்சி வருது. எனக்கு 2007ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில டென்டல் வேகன்சி வருது. அந்த 10 பேர் வந்து அந்த வழக்கை தாக்கல் செய்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளுக்கும் அடுத்தடுத்த துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு மருத்துவர் அர்ச்சுனா அப்பொழுது டென்டிஸ்ட்ரி பல் வைத்தியத்துறைக்கு பேராதனியில தெரிவு செய்யப்பட்ட, அங்கே அவர் படித்துக் கொண்டிருந்தவர். மருத்துவத்துறைக்கு வழக்கு நாங்கள் வென்ற பிறகு அவர் மருத்துவத்துறைக்கு சென்றார். இந்த வழக்கு எப்ப முடியுது என்றால் 2008ஆம் ஆண்டு ஜூலை முடிகிறது இந்த வழக்கு. ஆனால் 2 வருட காலத்துக்கு பிறகு அந்த வழக்கிலே நாங்கள் வெற்றி அடைந்தோம். ஏனென்றால் முறையாக சனத்துணை மதிப்பீடு செய்யப்படாமல் இந்த எண்ணிக்கை குறைத்திருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த காரணத்தினாலே அந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படாமல் இருந்த 10 பேர் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 2 வருடம் கழித்து பிந்தியும் கூட அவர்கள் மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. ஓம் உண்மைதான் ஐயா. நான் பாராளுமன்றத்திலே உங்களுக்கு நன்றி சொல்லி தெரிவிக்கிறேன். இந்த வழக்குகளிலே இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனாவும் ஒருவர். My journey to higher education was fraught with injustice in 2006, I was denied university entrance as a medical student due to systemic discrimination. Undeterred, I took my case to the Supreme Court and after 2 long years was finally granted admission to the Faculty of Medicine at the University of Jaffna. Graduating in 2015 marked not only a personal milestone but also a victory against opposition. At this point, I have to thank Honorable Sumandran. நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா முயில்லை செய் நன்றி கொண்ட மாயிருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க யாருக்கோ செய்த உதவி எனக்கு ஆனால் சுத்தி அங்கே இங்க சுத்தி பார்க்கல. கடைசியாக எனக்கு செய்கின்ற உதவியாத்தான் அது முடிந்திருக்கிறது.